Hi friends, welcome back to Nageshwari's Lifestyle in Australia. இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்தேன். பன்னிங்ஸ் போயிருந்தோம் நேத்து. ஸோ அதில் கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இருக்குது பன்னிங்ஸில். ஸோ அதனால உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஃபஸ்ட்டு செடி வந்து நாங்கள் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோமா. ஸோ இந்த வீட்டில் வந்து இன்னும் கார்டன் ஒர்க் இன்னும் முடிக்கலை. பின்னாடி பாருங்கள் இன்னும் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் எவ்வளோ கார்டன் செடி எவ்வளோ ஃப்ரூட் ட்ரீஸு ஃப்ளவர்ஸ் அது மாதிரி இருக்கும்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ இந்த வீட்டில் இனிமேல் தான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நான் வந்து நேற்று வாங்கின செடி காட்டுறேன். இங்கே பாருங்கள், மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும். ஆனால் இது மல்லிகைப்பூ கிடையாது. இது பேர் வந்து ட்ரிவிட்ஸ் பல்ப்ஸ்ன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக இங்கே மெல்பர்னில் மல்லிகைப்பூ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. ஒரு மதுரைக்காரர் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்து இந்தியன் ஷாப்லலாம் சப்ளை பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணணும் 1 வீக் முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடி. அதுவும் ஒரு முழமே வந்து உங்களுக்கு 5 முழம் வந்து $40-50 இருக்கும். 5 முழம் பூ வந்து உங்களுக்கு 2500 அந்த மாதிரி ரேஞ்சில் இங்கே விற்கிறாங்க. அது உண்மையாக வந்து நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்கும். அதுக்கு பதிலாக ஆப்ஷன் வந்து இங்கே கிடைக்கிற இந்த மல்லிகைப்பூ பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுவுமே மல்லிகைப்பூ தான். மல்லிகைப்பூ அதே வாசம், அதை விட இன்னும் நல்லாவே இருக்கும் இந்த பூவோட வாசம். இதை வந்து நம்ம கட்டிக்கலாம். நான் கட்டுற ஒரு வீடியோ கூட ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்திருப்பேன். இதையும் அழகாக கட்டி நம்ம தலைக்கு நல்லா நீட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வாசனையாக ஒரு பூ வேணும், இல்லை பூஜைக்கெலாம் நீங்கள் வாசமாக ஒரு பூ தேடுறீங்கன்னா இந்த பூ வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த செடி வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ஒரு தொட்டியில் வந்து 5 செடி இருக்குது. இந்த 5 செடி வந்து $10.95. இந்த தொட்டியில் இருக்கிற 5 செடியும் நம்ம தனித்தனியாக எடுத்து நம்ம கார்டனில் நட்டுட்டோன்னா இப்போ வந்து பூ பூக்குது இல்லையா, பூ பூத்ததுக்கப்புறம் இந்த செடி வந்து காஞ்சி போயிடும். இந்த செடியை வந்து நம்ம அந்த இடத்த வந்து திருப்பி நோண்டிலாம் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் இயர் இந்த சீசனுக்கு மறுபடியும் அங்கேருந்து அந்த குருத்து முளைச்சி வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இது ஈஸி மெயின்டெனன்ஸ். நம்ம பெருசாக வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த செடிக்கு நமக்கு தேவையான பூவும் இந்த சீசனுக்கு கிடைக்கும். நமக்கு வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த டைம்லலாம் வந்து ஜாதி மல்லி, மல்லிப்பூ, அப்புறம் முல்லைப்பூ, அப்புறம் இந்த மாதிரி இந்த வெரைட்டி, இந்த மெல்பர்ன் வெரைட்டி மல்லிப்பூ வந்து நமக்கு பூ பூத்துட்டே இருக்கும். ஆகஸ்ட் வரைக்கும், ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நமக்கு பூ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பூச்செடி உங்களுக்கு பிடிக்கும்னா, மல்லிப்பூ பிடிக்கும்னா இந்த வெரைட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக வளரும். நம்ம வந்து மெல்பர்னில் மல்லிப்பூ வளர்க்குறதும் கொஞ்சம் கஷ்டம். நான் செடியை பெருசாக வளர்த்ததுக்கப்புறம் அது பாட்டுக்கு அது வளர்ந்துட்டுருக்கோம். அந்த கொஞ்சம் பூத்து பெரிய செடியாக வளர வைக்கிற வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் நம்ம போராட வேண்டியதாக இருக்கும் அந்த செடி கூட. பட் ஆனால் இந்த செடிக்கெல்லாம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ $10.95 நான் இதை வாங்கினேன். இந்த செடியை நம்ம கார்டன் பெட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. பட் அதுக்குள்ளே வந்து நான் இதை வந்து ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்றி தொட்டியில் கொஞ்ச நாள் வைக்க போகிறேன். கார்டன் பெட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் அப்படியே பெட்டுக்கு மாற்றிடுவேன். ஸோ இந்த செடி இப்போ தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்லாம் இந்த செடி கிடைக்கும். உங்களுக்கு இந்த செடி பிடிக்கும்னா போய் பன்னிங்ஸில் ட்ரை பண்ணுங்கள். பன்னிங்ஸில் தான் நான் வாங்கினேன். ஓகே, அடுத்து நான் வாங்கினது வந்து கொஞ்சம் பச்சை மிளகா சீட்லிங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஜலபினோ சில்லி. நம்ம சப்வேலலாம் வந்து சில்லி வச்சு கொடுப்பாங்க தெரியுமா, ஜலபினோ சில்லி. பெருசாக காய்க்கும், ஆனால் வந்து காரம் நல்லா உரைக்கும். நம்ம வந்து குழம்பு வெரைட்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பீஸாக்கு, பர்கருக்கு, அப்புறம் இந்த பிக்கிள் மேக்கிங்க்கு, அப்புறம் இந்த சப்வே பிரெட் ரோல்குள்ளே வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கெலாம் இந்த சில்லி சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் செடியை வளர்க்கலைன்னா வளர்த்து பாருங்கள். நிறைய காய்க்கும். பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்காது இந்த செடிக்குமே. ஒரு தடவை வச்சோன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். காய் காய்ச்சி முடித்த உடனே கொஞ்சம் அதுவே காய்ஞ்சிரும். மறுபடியும் துளுத்து அடுத்த வருஷத்துலேருந்து திரும்பி காய்க்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 5 செடி இருந்துச்சு. 5 செடி வந்து $4. இந்த 5 சீட்லிங்ஸ் இதை வந்து நான் வந்து பாட்டில் மாற்றி வைக்க போகிறேன். இந்த ஜலபினோ சில்லி தான் நான் வாங்கினேன். ஸோ 5 சீட்லிங் வந்து $4. ஓகே, அடுத்து வந்து
நான் இன்னொரு சில்லி வாங்கினேன், தாய் சில்லி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து ஸ்பைசி ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், காரமாக சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த தாய் சில்லியுமே வந்து நல்ல காரமாக இருக்கும். இதுவுமே $4 தான். இதுலேயும் 4 செடி இருக்குது. ஆக்சுவலாக 5 குட்டி ஒரு செடியும் ஒரு 5 செடி இருக்குது, $4. இந்த செடியுமே வந்து நம்ம ஒரு தடவை வச்சோம்னா 4-5 இயர்ஸ்க்கு மிளகாவை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது பாட்டுக்கு வளர்ந்து காய் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம வந்து காயெல்லாம் நான் வந்து பறித்து அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன். நமக்கு இங்கே ஃப்ரோசன் சில்லி தான் கிடைக்குது, ஃப்ரெஷ் சில்லியெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த சில்லியை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பேன் காய்க்கும் போது. ஸோ இது காய்க்கிறதுக்கு எப்படியும் ஒரு 5-6 மாதம் ஆயிடுங்க. நம்ம ஊரில் தான் வந்து 3 மாதம் 4 மாதத்துல எல்லாம் காய்க்கும். இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்கும். பட் ஆனால் காய்க்கிறதுமே நல்லாவே காய்க்கும். ஸோ இதை நீங்கள் அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக நம்ம மிளகா பறிக்கலாம். மிளகா வளர்ந்து பறிக்கும்போது உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸோ இல்லை வீடியோலையோ நான் காட்டுறேன். ஓகே, அடுத்து நான் வாங்கினது என்னோட ஜாதி மல்லி செடி. என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் எனக்கு ஜாதி மல்லினா ரொம்ப 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 பிடிக்கும். மல்லிப்பூவை விட எனக்கு ஜாதி மல்லி தான் பிடிக்கும். ஸோ நான் ஊருக்கு போனால் கூட எனக்கு எல்லாரும் ஜாதி மல்லிப்பூ வாங்கி கொடுத்துருவாங்க, எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த செடி வந்து பன்னிங்ஸில், இது எல்லாமே நான் பன்னிங்ஸில் தான் வாங்கினேன். இங்கே கரோலின் ஸ்ப்ரிங்ஸில் இருக்கிற பன்னிங்ஸில் தான் வாங்கினேன். இந்த செடியுமே வந்து $10. இதை விட பெரிய சைஸ், இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது. அதில் வந்து பூவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரும்பு தான் இருக்குது, இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு. அதில் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை விட ஒரு 1.5 மடங்கு பெரிய சைஸ் செடி. அது வந்து $22 போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஜாதி மல்லி மெல்பர்னில் நீங்கள் சும்மா அப்படி மெயின்டைனே பண்ணாமல் தண்ணியே ஊற்றாமல் விட்டால் கூட அது பொழைச்சிக்கும், சூப்பராக வளரும். இதுக்கு வந்து நீங்கள் சின்ன செடி, இதை விட குட்டி செடி இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ஊரில் ஜாதி மல்லிக்கு நீங்கள் பெரிய கவலைப்படவே தேவையில்லை. அது பாட்டுக்கு வளர்ந்து உங்களுக்கு பூ கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அழகாக அந்த க்ரீக் மட்டும், அந்த வலை மட்டும் அழகாக கட்டி விட்டுட்டீங்கன்னா வருஷம் செம்மையாக பூ பூக்கும். நான் ஒரு 10 முழம் 15 முழம் பூ அளவுக்குலாம் பறிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த பழைய வீட்டில் இருக்குது. ஸோ இப்போது இந்த வீட்டுக்கு எனக்கு ஜாதி எந்த செடி வைக்கிறேனோ இல்லையோ இந்த பூச்செடியை மட்டும் நான் கண்டிப்பாக வச்சிருவேன். என்னோடய ஃபேவரெட் இது. ஸோ இந்த செடியும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இவ்வளோ அழகாக பூ பூக்கும். அதுவும் நீங்கள் காலையில் இந்த பூ பூக்கிற டைமில் வெளியில் வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வாசமாக இருக்கும், நறுமணம் அப்படி வீசும். அதை மறந்து நீங்கள் உட்காந்துக்கலாம் கார்டனில். இப்போ இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து போகணும்னா கார்டனிங் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன். நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து என்னோட ஹாப்பினஸ் சேட்னஸ் எல்லாமே என்னோட பழைய கார்டனுக்கு அந்த செடி எல்லாத்துக்குமே தெரியும். நான் அவ்வளோ புலம்பி இருக்கேன் செடிக்கிட்ட. ஸோ என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ இதையும் நான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய, இது வந்து சின்ன தொட்டி, இந்த தொட்டியில் இருக்குது. நான் இது வந்து ஒரு பெரிய தொட்டிக்கு மாற்றி அதே மாதிரி இந்த கம்பி ஒன்று, அந்த யூ ஷேப்பில் ஒரு கம்பி ஒன்று போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே பாருங்கள் இது எப்படி வளர்ந்துருக்குன்னு. ஸோ இப்போவே வந்து இதில் 2-3 வெரைட்டி 2-3 பிரான்ச்சஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம அழகாக அதை கம்பியில் சுற்றி விட்டோம்னா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு வரும். இது இப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ இதை அழகாக மெயின்டைன் பண்ணால் சூப்பராக வளரும். யாருக்கெல்லாம் ஜாதி மல்லி செடி பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு இந்த 4 செடி வாங்கியிருக்கேன். இதில் உங்களோட ஃபேவரெட் எந்த செடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.